தமிழ்நாட்டின் 16வது சட்டமன்றம் கலைக்கப்படுவதாக ஆளுநர் அர்லேக்கர் அறிவித்திருக்கிறார். புதிய அரசு விரைவில் பதவியேற்க இருக்கக்கூடிய நிலையில் தமிழ்நாட்டின் 16வது சட்டப்பேரவை கலைக்கப்படுவதாக ஆளுநர் அர்லேக்கர் அறிவித்திருக்கிறார். இன்றைய தினம் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரியிருந்தார். அழைப்பு விடுக்க வேண்டும் என்று கோரியிருந்த இந்நிலையில் விரைவில் அவர் பதவியேற்பார் என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில் தமிழ்நாட்டின் 16வது சட்டப்பேரவை கலைக்கப்படுவதாக ஆளுநர் அர்லேக்கர் அறிவித்திருக்கிறார். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுபாஷ் இணைகிறார். சுபாஷ், விவரங்களை பகிர்ந்துக்கலாம். 16வது சட்டமன்ற அவையை ஆளுநர் அர்லேக்கர் தற்போது கலைத்து அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். 5ஆம் தேதியுடன் அது கலைக்கப்படுவதாக அறிவிப்பானது தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமாக தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிந்து யாருக்கும் பெரும்பான்மை இல்லாத ஒரு தொங்கு சட்டசபையானது உருவாகி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் புதிய அரசு எப்பொழுது பதவியேற்கும், பதவியேற்புக்கான அழைப்பு எப்பொழுது வரும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆளுநர் அவர்கள் தற்போது 16வது சட்டப்பேரவையை முடித்து அதை கலைத்திருப்பதாக அறிவித்திருக்கிறார் என்பது கவனம் பெறுகிறது. ஏனென்றால் அடுத்த கட்டமாக புதிய அரசுக்கான அறிவிப்பு அல்லது புதிய அரசு பதவியேற்பதற்கான அழைப்பு எப்பொழுது வேண்டுமானாலும் வருவதற்கான வாய்ப்புகள் சூழல்கள் இருக்கு என்றதை பார்க்கிறோம். எப்பொழுது அவர் பதவியேற்கப் போகிறார் என்பதற்கான அதிகாரப்பூர்வமான தகவல் இதுவரையிலும் இல்லை என்பதுதான் நமக்கு செய்தியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் 16வது சட்டமன்றத்தை கலைத்து ஆளுநர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார். சட்டப்பேரவை கலைக்கப்பட்டிருக்கிறது. இதை தொடர்ந்து அடுத்தடுத்த நகர்வுகள் என்னவாக இருக்கும்? குறிப்பா எப்பொழுது பதவியேற்புக்கான அந்த நேரம் அப்படிங்கிறது எப்பொழுது முடிவு செய்யப்படும்? இறுதியான தகவல்கள் நமக்கு எப்போ கிடைக்கும்? சுமார் இல்ல, ஆளுநர் மாளிகை அது பொதுத்துறையோட சேர்ந்து தமிழ்நாடு அரசினுடைய பொதுத்துறையை சேர்ந்து பணிகள் எல்லாம் மேற்கொண்டு வர்றாங்க. நம்ம காலையில இருந்தே பார்த்துட்டு இருக்கோம். நேரு உள் விளையாட்டரங்குல அந்த பதவியேற்புக்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கு. மறுபுறத்துல தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தனது ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்கள், அதே போல காங்கிரஸ் ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை அவர்களது கையொப்பத்துடன் அவரும் ஆளுநரை சந்தித்து அதை கொடுத்திருக்கிறார். இதன் பின்னராக ஆளுநர் கேட்டிருப்பதாக அவங்களுக்கு நம்பர்ஸ் வேணும், அவங்களுக்கான நம்பர்ஸ் இல்ல அப்படின்றத கேட்டிருப்பதாக தகவல் இருக்கு. அந்த சூழ்நிலையில தான் தற்போது சட்டப்பேரவையானது கலைக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை ஆளுநர் என்ன சொல்ல போகிறார், இதில் என்ன செய்ய போகிறார் என்பது பால் அவரிடம்தான் அது இருக்கு. அவர் தான் அதுக்கான முடிவை சொல்ல வேண்டும். ஆளுநர் அவர் சொல்லிய பிறகாக அடுத்த கட்ட நடவடிக்கைகள் நமக்கு தெரிய வரும். காங்கிரஸ் தங்களுடைய ஆதரவை தாவேக்கவிற்கு கொடுத்திருப்பதை பார்க்க முடியுது. அடுத்தடுத்து சில கட்சிகள் வர இருப்பதும் எண்ணக்கூடிய நிலையில் தற்போதைய தகவல்களுக்கு நன்றி சுபாஷ்.